ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நியூ இயர், கிறிஸ்மஸ்லாம் வருதுல்ல, அதனால நான் வந்து ப்ளம் கேக் வந்து இன்னைக்கு பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். இது வந்து எக்லெஸ் ப்ளம் கேக்கு. நெறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, "அக்கா எக்லெஸ் கேக் போடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால எக்லெஸ் ப்ளம் கேக் வந்து இன்னைக்கு பண்ணி காமிக்க போறேன். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த எக்லெஸ் ப்ளம் கேக் பண்ணுறதுக்காக கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நான் சோக் பண்ண போகிறேன். அதுக்காக ரைசன்ஸ் எடுத்திருக்கேன், டேட்ஸ் எடுத்திருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரீஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸில் நான் 1 மணி நேரத்துக்கு சோக் பண்ணி வைக்க போகிறேன். இது ஒரு மூடி போட்டு நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறமா ஒரு சின்ன துண்டு வந்து ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கேரமல் சிரப் தேவைப்படுது. அதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஸ்டார்ட்டிங்கில். அப்புறமா லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேரமலைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கூல் ஆகட்டும். இதை வந்து கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பண்ணி வச்சிடணும். அப்போ தான் கேக் ரெடி பண்ணும்போது கூலாக இருக்கும். அடுத்தது கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்செடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கடையில் ப்ளம் கேக்கோட எசன்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அது கிடைச்சா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த சுகர் பவுடர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த சுகர் பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு விஸ்க் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக இதில் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் ஆரஞ்சோட ஜெஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒயிட் பார்ட் இல்லாமல் ஆரஞ்சோட தோல் மட்டும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேரமல் சிரப், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கேரமல் சிரப் வந்து நம்ம ப்ளம் கேக்குக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதையும் நான் வந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிறேன். கடைசியாக இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரூட்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. அதோட ஆரஞ்ச் ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸில் வந்து மைதா கோட் பண்ணுறதுனால அடியில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதை வந்து திரும்பவும் நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ப்ரௌன் சுகர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவரும் கிடைக்கும் ப்ளம் கேக்குக்கு. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எக்லெஸ் ப்ளம் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். மேலே கொஞ்சமாக நட்ஸும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் டைமில் வந்து சேஞ்சஸ் வரலாம். இப்போ இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு எனக்கு வந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கு. கேக் கூல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து அடியில போய் செட்டில் ஆகாம சூப்பரா வந்திருக்கு. கேக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருதுல்ல, இந்த கேக்கை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோட உங்களை பார்க்குறேன்.